இப்ப மிஸ்ஸஸ் ஆதிர பிரபு கிடையாது, ஒரு பெரிய மேன் பவர் ஏஜென்சியோட சூப்பர்வைசர் ஆகுது. எப்ப நீ வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சியோ, எப்ப உன் கையில பணம் வர ஆரம்பிச்சிச்சோ, அப்பையில இருந்து நீ மாறிடு. அண்ணி அண்ணி, என்ன நீ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? தோசை அங்க கருகிடுச்சு பாருங்க. ஐயோ சாரி ரேவதி. ஐயோ என்ன பண்றது? என்னாச்சு அண்ணி? அது ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை, அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேனா, அதான் தோசையை கவனிக்கல. ரேவதி, நான் சீக்கிரமா ஆபீஸ் போனோம், எனக்கு ஒரு புடவையை மட்டும் அயன் பண்ணி கொடுக்கறியா? சரிங்க அண்ணி. ப்ளீஸ்டா. ஓகே, அயன் பாக்ஸ் அங்க இருக்கு, எடுத்துக்கோ. இந்தா ரேவதி, கொஞ்சம் சீக்கிரம்டா. ஓகே அண்ணி. ரேவதி, மாத்திரை காலி ஆயிடுச்சுமா. மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்துறியா? சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போடணுமா? பெரிய அண்ணி இந்த புடவையை அயன் பண்ணி கொடுக்க சொன்னாங்கப்பா. இதை அயன் பண்ணிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ள லேட் ஆயிடுமா. எனக்கு இப்பவே தலை சுத்துற மாதிரி இருக்குமா. நீ உடனடியா போய் வாங்கிட்டு வாமா. இந்த புடவைய நான் பிரபுட்ட கொடுத்து அயன் பண்ணி வைக்க சொல்றேன், நீ போ. சரிங்கப்பா. பிரபு எங்க? பிரபு. என்னப்பா? பிரபு, ஆதிரா ஆபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கு. இந்த புடவைய கொஞ்சம் அயன் பண்ணி கொடுத்துருப்பா. புடி பிரபு, ஆதிரிக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல்ல. புடி, சீக்கிரம் அயன் பண்ணுப்பா. நீ போ. நீங்க என்ன சொல்றீங்க கௌதம்? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா ரோகிணி, உங்ககிட்ட விளையாட்டு கூட போய் சொல்லுவோனா? நிஜமா தான் சொல்ற ரோகிணி. எங்க அம்மாக்கு என் மேல பயங்கரமா டவுட் வந்துருச்சு. அதனால இப்போ ஒரு முடிவு பண்ணிருக்கோம் ரோகிணி. என்ன கௌதம்? வர வியாழக்கிழமை உனக்கு எனக்கும் கல்யாணம். என்ன கௌதம், நீங்க மறுபடியும் கல்யாணம்னு ஆரம்பிக்கிறீங்க? எனக்கு வேற வழி தெரியல ரோகிணி. கண்டிப்பா இந்த தடவை நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும். அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா வச்சுக்கோ. தப்பி தவறி கூட உங்க வீட்டுல யாருக்கும் தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் ரோகிணி. அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம ஒண்ணு சேர முடியாம போயிடும் ரோகிணி. இல்ல கௌதம், இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம குடும்பத்துல யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க கௌதம். ரோகிணி, நீ என்ன சொல்ற? எதை வச்சு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற நீ? கௌதம், நான் கோவில்ல பூ போட்டு பார்த்தேன். நம்ம கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும்னு தான் எனக்கு பூ வந்துச்சு. அதனால நான் இன்னைக்கே இந்த விஷயத்த பெரிய அண்ணிக்கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் சொல்லலான்னு இருக்கேன். அவங்களே வந்து உங்க வீட்லயும் பேசிடுவாங்க. பெரியவங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்து பேசி அவங்க ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் கௌதம். ஐயோ, அவசரப்பட்டு நீ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாத. நான் சொல்றத கொஞ்சம் கேள் ரோகிணி. கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க சம்மதத்தை கேட்டு நாமளே பிரச்சனை இழுத்துக்க வேண்டாம் ரோகிணி. கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லார் சம்மதத்தையும் கேட்போம். சம்மதிச்சா கூட சேர்ந்து வாழ்வோம். இல்லனா நம்ம வாழ்க்கையை நாம பாத்துப்போம் ரோகிணி. இல்ல கௌதம், நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. ஐயோ ரோகிணி, எங்க அம்மா பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க ரோகிணி. ஆனா எனக்கு என்னோட அண்ணனை பத்தி நல்லாவே தெரியும் கௌதம். என் பெரிய அண்ணனுக்கு ஏன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். எந்த குறையும் இல்லாம நான் ஆசைப்படுற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு தான் என் பெரிய அண்ணன் எப்பவுமே நினைப்பாரு. அதனால நீங்க அனாவசியமா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. வீட்ல உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலனாலும் என் பெரிய அண்ணன் அண்ணியோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ரோகிணி, நான் சொல்றது கேள் ரோகிணி. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ரோகிணி.
இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் கௌதம். அப்பதான் நம்ம வாழ போற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நம்ம பெரிய அண்ணனுக்கும் அன்னிக்கும் முன்னாடி நின்னு அவங்க அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி நம்ம கல்யாணம் நடந்தாதான் நம்ம கல்யாணம் நம்ம மனசுக்கு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கும் நிறைவா இருக்கும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ரோகிணி. ஆனா என்ன கௌதம், இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பத்தி பேச வேண்டாம். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போறேன். என் பெரிய அண்ணன் கிட்டயும் அண்ணி கிட்டயும் விஷயத்த சொல்லிட்டு அவங்க சம்மதிச்சிட்டாங்கன்ற நல்ல செய்திய உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். பை பாய். ரோகிணி நில்லு. நான் அப்புறம் கால் பண்றேன். என் கால்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. பாய். ஒருத்தி நான் சொன்னா கேட்கவே மாட்டா. டேய் கௌதம், என்னடா நீ அவள உண்மையை சொல்ல விடாம பயமுறுத்தி வாய் அடிச்சு அனுப்புடானா? நீ என்னமோ அவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அவளும் டாடா பாய்னு சொல்லிட்டு அப்புறமா பேசுறேன்னு போயிட்டா. என்னடா இது? அக்கா வேற என்னக்கா பண்றது? நான் ஒரு லெவலுக்கு மேல கம்பல் பண்ணா அவளுக்கு என் மேல டவுட் வர ஆரம்பிச்சிருக்கா. அதனால தான் மேற்கொண்டு எதுவும் பேச முடியலக்கா என்னால. டேய் அட போடா, உன்னை நம்பினம் பாரு. என்ன சொல்லணும்? நானே களத்துல இறங்கி அவளை தடுத்து இருக்கணும். என்ன விட நீ ஸ்ட்ராங்கா சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைச்சு உன்னை பேச விட்டா நீ இப்படி சொதப்பிட்டு நிக்கிற. இன்னைக்கு அவ ஆதிரை கிட்டயும் பிரபு கிட்டயும் சொல்ல போறா. நாம இத்தனை நாள் போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாம் இன்னைக்கு கண்ணு முன்னாடியே இடிஞ்சு தரமட்டமாக போகுது. அக்கா அப்படிலாம் ஆயிடக்கூடாதுக்கா. நீங்க ஏதாவது பிளானை யோசிங்கக்கா ப்ளீஸ். சரி, நான் ரோஹிணியை எப்படியாவது உண்மையை சொல்ல விடாம தடுக்க பாக்குறேன். என்னங்க புடவையை நீங்க கொண்டு வரீங்க? ரேவதி அயன் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுத்து விட்டாளா? எதுவும் தெரியாத மாதிரி கேட்காத. அயன் பண்ணதே நான் தான். நீங்க அயன் பண்ணீங்களா? நான் உங்களை அயன் பண்ண சொல்லவே இல்லையே. அப்பா தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஆதர் தான் இந்த புடவையை அயன் பண்ண சொன்னுச்சுன்னு சொன்னாரு. இந்த வீட்ல நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு தானே நான் இருக்கேன். புடவையை அயன் பண்ண சொன்னீங்க, தோ பக்காவா அயன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க. வேற ஏதாவது பண்ணணுங்களா? உங்க செருப்பு எதுவும் தொடச்சு வைக்கணுமா? சொல்லுங்க, அதையும் பண்ணிடுறேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சத்தியமா சொல்றேன், ரேவதி தான் அயன் பண்ண சொன்னேன். ரேவதியை சொன்னா என்ன, என்ன சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. நீங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி இப்படிதான் எல்லார்கிட்டையும் வேலை வாங்குனீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் ஆபீஸ் போக லேட் ஆயிடுச்சுன்னா ரேவதி பண்ண உங்களுக்கு ஆபீஸ் போக லேட் ஆகும் தான். அதுக்காக நீங்க என்ன வேணா சொல்லலாம். நைட்டு நான் என்ன சொன்னேன்? நாளைக்கு ஒரு நாள் நீ என்ன என்னென்னலாம் பண்றேன்னு பாருன்னு சொன்னா இல்லையா? இப்ப பாத்தியா? ஏங்க, நான் உங்களை எதுவும் பண்ண சொல்லலையேங்க. அத புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. நீ என்ன வேணாலும் பண்ண சொல்லலாமா? உனக்கு சம்பாதிக்கிற திமிரு இருக்கதானே செய்யும். நான் ஒன்னும் சொல்லலையே. ஏங்க ஏங்க இப்ப திமிரு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு புடவை அயன் பண்ணி கொடுத்ததே இல்லையா என்ன? ஆமா, அயன் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் என்னங்க? என்னவா? அப்பெல்லாம் நான் ஒரு புருஷனா என் பொண்டாட்டிக்கு ஆசையா சந்தோஷமா புடவைய அயன் பண்ணி கொடுப்பேன். ஆனா இப்ப உன் புடவைய நான் அயன் பண்றப்ப ஒரு எஜமானிக்கு வேலைக்காரன் பணிவிட செய்யற மாதிரி இருக்கு. அசிங்கமா அவமானமா இருக்கு.